நான் முனைவர் சக்திவேலா, தமிழியல் துறை உதவி பேராசிரியர். பகுதி 1 படிக்கும் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்பு இது. வேற்றுமை உருவுகள். எதற்கும் எவ்வகை பெயர்க்கும் ஈரா பொருள் வேற்றுமை செய்வன எட்டே வேற்றுமை. அதாவது ஒரு தொடரின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதற்காக வரக்கூடியவை பொருள் வேற்றுமை. இது பெயர் சொல்லோடு சேர்ந்து வரக்கூடிய இடைச்சொல். இதற்கு வேற்றுமை உருவு என்றும் பெயர் உண்டு. இது மொத்தம் 8 வேற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நன்னூல் நூற்பா சொல்கின்றது. அந்த 8 வேற்றுமைகள் எதமா அப்படின்னு சொன்னா பெயர், ஐ, ஆல், பூ, இன், அது, கண், விழி என்றாகும் அவற்றின் பெயர் முறையே என்ற நூற்பாவில் அந்த 8 வேற்றுமைகளுக்கான வகைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் அந்த முதல் சொல்லப்படக்கூடிய பெயர் வேற்றுமை, அந்த பெயர் வேற்றுமைக்கு உருவு கிடையாது. அதே போல 8வது வேற்றுமையாகிய விழி வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. முதல் இருக்கக்கூடிய வேற்றுமையை பெயர் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்று சொல்வார்கள். இறுதியாக இருக்கக்கூடிய 8வது வேற்றுமை விழி வேற்றுமை என்று பெயர். ஐ, ஆல், பூ, இன், அது, கண் என்பவை முறையே 2ஆம் வேற்றுமையாகவும் முதல் 7ஆம் வேற்றுமை வரை வரும். அந்த வேற்றுமைகளுக்கான சான்றுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பெயர் வேற்றுமைக்கான சான்று சாத்தன் வந்தார். இதில் எந்த ஒரு வேற்றுமை உருவுமே கிடையாது. அதனால் அது வேற்றுமை உருவு இல்லாதது முதல் வேற்றுமை. அதே போல 2வது வேற்றுமைக்கான சான்று வீட்டை அடைந்தார். இந்த வீட்டை அடைந்தார் என்பதில் ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உருவாக வந்துள்ளது. வேளால் எரிந்தார். இதில் ஆல் என்பது 3ஆம் வேற்றுமை உருவாக வந்துள்ளது. பரணருக்கு நண்பன் பாரி. இத்தொடரில் பூ என்ற 4ஆம் வேற்றுமை உருவு இடம்பெற்றிருக்கின்றது. 5ஆம் வேற்றுமையாக மழையின் வீழவி என்பதை சான்றாக சொல்லலாம். இன் என்ற வேற்றுமை உருவ தொடரில் இடம்பெற்றிருக்கின்றது. 6வது வேற்றுமையாக சாத்தனது கருமை. இதில் அது என்ற 6ஆம் வேற்றுமை உருவு இடம்பெற்றுள்ளது. 7ஆம் வேற்றுமையாக ஊரின் கண் உள்ளது கண் என்ற 7ஆம் வேற்றுமை உருவு இத்தொடரில் இடம்பெற்றுள்ளது. நாம் முன்னவே சொன்னது போல இறுதி வேற்றுமை உருவாக்கிய 8ஆம் வேற்றுமை உருவுக்கு உருவு கிடையாது. மகனே என்ற வெளிச்சொல் இதற்கு சான்றாக கொடுக்கப்பட்டுள்ளது. இறுதி எழுத்தை பொறுத்தும் நாம் அழைப்பதற்கான தொலைவை பொறுத்தும் அந்த இறுதி எழுத்து இந்த 8ஆம் வேற்றுமையில் பிரிந்து வரும் என்பது இங்கு சான்றாக தரப்பட்டுள்ளது.